விஜயராஜ் அழகர்சாமி மதுரை திருமங்கலத்துல அழகர்சாமி ரைஸ் மில் ஓனரோட பையன். 1952 பிறந்து படிப்புல அவ்வளவா ஆர்வம் காட்டாம ஸ்கூல் கட் அடிச்சு எம்ஜிஆர் படத்துக்கு ஓடி ஓடி போய் பார்த்து அப்புறம் சென்னைக்கு வந்து படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி தேடி அலைஞ்சு நிறைய ப்ரொடியூசர் கிட்ட திட்டு வாங்கி ரிஜெக்ட் ஆகி அசிங்கப்பட்டு கடைசியில 1979 இனிக்கும் இளமை படத்துக்கு சான்ஸ் கிடைச்சு அப்ப இருந்த உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் பேரை தழுவி ஒரு பேர் வச்சு தமிழ் சினிமால இன்ட்ரடியூஸ் ஆகி நம்ம மனசுல எல்லாம் இடம் பிடிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல. நிறைய படத்துக்கு படம் சக்சஸ் ஆன அப்புறம் தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. படம் சரியா ஓடாம ஃபிளாப் ஆயிருந்தா அவரோட சம்பளத்தையும் குறைச்சிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரால் ஒரு படம் ஷூட்டிங் கூட கேன்சல் ஆனது கிடையாது. அவர் கால் ஷீட் கொடுத்துட்டு ஒரு ஷூட்டு கூட லேட்டா வந்தது கிடையாது. எக்கச்சக்கமான புதுமுகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. 1984 ஒரே வருஷத்துல 18 படம் நடிச்சிருக்காரு. அரசியல்ல கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு ஹீரோவோ தலைவரோ நம்மளுக்கு கிடைப்பாரான்னு தெரியல. ஆனா இவர் என்னைக்குமே நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருப்பார்.